அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜனுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் ஒரு இனிமை நாளாக உங்களுக்கு அமையப்பெற எமது பூர்ண நல்லாசைகள். இன்று 21/1/2026 தை மாதம் 7ஆம் தேதி. இன்று திருதியை திதி, அதாவது 3ஆம் நாள் சொல்லக்கூடிய திருதியை திதி. இந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இந்த நாள் புதன்கிழமையிலே அமையப்பெறுகிறது. இந்த நாள் படிப்புக்கான ஒரு சூப்பரான ஒரு நாள். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் என்பது காயத்ரி தேவிக்கு உண்டான ஒரு நட்சத்திரம். புதன் என்பவர் படிப்புக்கான கடவுள். திருதியை என்பது 3வது திதியிலே வரக்கூடிய 3ஆம் கலை என்று சொல்லக்கூடிய 3வது சந்திரன் என்று சொல்வார்கள். இந்த நாளிலே காயத்ரி தேவியை வழிபாடு செய்வது, அதே போல புத பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரும் மூலியமாக படிப்பு, நல் ஒழுக்கங்கள், அதே போல எடுத்த காரியங்களிலே வெற்றி. சில பேர் நீண்ட நாளாக காதல் சொல்கிறதுக்கு, அதாவது ஒன் சைடு காதல்னு சொல்லுவாங்க, ஒரு தரப்பான காதல்கள். இன்று புத பகவானுடைய ஆசீர்வாதம். புதன் பார்த்திங்கன்னா படிப்புக்கு மட்டும் கடவுள் கிடையாது, காதலுக்கான கடவுளும் புதன் தான். இந்த புத பகவானுடைய நல்லாசை இன்று எல்லோருக்கும் பரவலான முறையிலே புதனுடைய கதிர்வீச்சாகப்பட்டது பூமியிலே விழப்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே படிப்புக்காக விஷயங்களுக்கும், உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்படுகிறது. ஆகையால் காயத்ரி தேவியும் புத பகவானையும் இந்த நாளிலே வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு ஒரு இனிமையான சூழல் அமையப்பெறுகின்றது. 12 ராசிக்கான பலனை நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே சில இன்பமான சூழல்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருகின்றன. அதே போல் 7 சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்ப நிலையாக கவிங்க தொடங்கி உள்ளது. இந்த நாளிலே உங்களுக்கு சனி பகவான் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 7 சனி ஆரம்பம். அதனால் இதனுடைய கதிர்வீச்சுகள் இன்றையிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க உள்ளது. சற்று கவனமாக செல்லுங்கள். சனி பகவான் ராசியில் 11 அமர்ந்தாலும் 12 வரும்போது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளும் இடையூறுகளாக வர உள்ளார். ஆகையால் சற்று கவனமாக இருங்கள். காக்கைக்கு சாதம் வைத்து பல்வேறு பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நிம்மதியான சூழலே வந்து சேரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஒரு நிம்மதியான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கின்றது. சனினாலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் இதுவரை கிடைத்திருந்தாலும் சற்று விரயம் ஏற்படக்கூடிய நாட்கள் இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள். ஆகையால் ஏதேனும் ஒரு பொருட்களாக வாங்கி வைத்து உங்களது பயன்பாட்டிற்கு வீடாகவோ அல்லது ஆடை ஆபரணங்களாகவோ வாங்கி வைத்து கொள்வது மிகவும் சிறப்பான சூழலை உங்களுக்கு அமைகிறது. இந்த நாளிலே குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். அதே போல தாயாரினுடைய உடல்நலத்தை பாதிப்பால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு உடல்நிலைகளை சற்று பாதிப்புகள் இருந்தாலும் அதை உரிய மருத்துவ ஆலோசனையின்படி உங்களுடைய அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். 5லே கேது அமைப்பெறுவதால் மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் இருந்தாலும் அது முற்றிலும் நீங்கி ஒரு இன்பமான சூழலும் ஆன்மீக யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயன்களும் உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தும் போது உங்களுக்கு சிறப்பான சூழல் உங்களை வந்து சேர்கின்றது. ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழிலிலே முன்னேற்றம், எடுத்த காரியங்கள் வெற்றி, அதே போல தேவையற்ற விஷயங்களுடைய வீண் உபாசனைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நாள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களாம் மனம் திருந்தி உங்களிடம் நட்பு சூழலை எதிர்பார்த்து வரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உங்களுடைய ராசிநாதனாகப்பட்டக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய 7ஆம் இடத்திலே காதல், ஒற்றுமை, மனைவியிடத்தையே நல்ல அன்பு, ஆதரவு, ஆலோசனைகளை பெற்று நீங்கள் ஒரு இன்பமான சூழல்களை வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். சனி 10ல் இருக்க உங்களுக்கு பல்வேறு விதமான தொழிலிலே டென்ஷன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளுங்கள். உங்களது உயர் அதிகாரிகளிடம் அனாவசியமான சில பேச்சுக்களை பேசாமல் இருப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. இந்த நாளிலே நீங்கள்
கரும் பச்சை நிறத்தை அணியும் போது பல்வேறு விஷயமான சூழல்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய உள்ளது. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு உங்களை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. எடுத்த காரியங்களிலே சற்று காலதாமதமாக செல்லக்கூடிய நீங்கள் அதை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். உரிய நேரத்திற்கு பணிக்கோ பள்ளிக்கோ செல்லுங்கள். நல்ல மதிப்பெண்களும் நல்ல பாராட்டுகளும் உங்களை வந்து சேரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று ஞாபக மறதி வரக்கூடிய நாட்களாக இன்று நாள் அமைகிறது. சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே 3வது திதியிலே வந்து அமையப்பெற இருக்கிறதால் சற்று ஞாபக மறதி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. சில நேரங்களிலே யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். பல்வேறு காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகிறது. நீங்கள் வெள்ளை நிற ஆடையை உடுத்தும் போது சந்திரனின் நல்லாசைகளும் பேர்கருணையும் வந்து உங்களுக்கு சேரும். கடகராசினியர்களுக்கு சில நேரங்களிலே புதிய நண்பர்களும் நட்பு வட்டாரத்திலே அதிகப்படியான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே தேவையற்ற விஷயங்களுக்கு செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கையிருப்பு பணங்கள் விரயமாக பண்ணக்கூடிய நாள் இன்று. பண விரயங்கள் தொழில் சார்ந்த இடங்களிலே நண்பர்களுக்கு செலவு செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியும் எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்யாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சரியான முறையிலே செய்யும் போது பாராட்டும் எதிர்பார்த்த சூழல்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி ஒரு இன்பமான சூழல் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணியும் போது பல்வேறு சூழல்களிலே உங்களது வாழ்க்கை தரம் மேன்மைப்படுகிறது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அதே போல் எடுத்த காரியத்திலே காலதாமதங்களும் அதே போல் உங்களுடைய சொல்லும் செயலும் மனதும் உங்களிடத்திலே வைத்து கொள்ளுங்கள். அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் உடல் எங்கே இருக்கும் மனம் எங்கோ இருக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாளிலே உங்களை மறந்து நீங்கள் சிந்திப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் ராசியிலே கேது பகவான் அமையப்பெறுகின்றதால் உங்கள் மனதை குழப்பி கொண்டே இருக்கக்கூடிய சூழல் அவர் ஏற்படுத்துகின்றார். அது நீங்கி உங்களுக்கு சில நாட்களிலே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனினுடைய 7ஆம் பார்வையில் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள். அதே போல் இந்த நாளிலே பல யோசனைகளும் யோசித்து செயல்படக்கூடிய தருணங்களும் உங்களை வந்து சேர்கின்றது. எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பெற்றோரிடத்திலோ ஆசிரியர்களிடத்திலோ கேட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சூழலே இருக்காது. நண்பர்களிடமோ ஆலோசனை செய்வது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடையும் வெண்மை நிற ஆடையும் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சூழலாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றன. கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேடி வந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூட உள்ளது. உற்றார் உறவினர்களே நல்ல மதிப்பு மரியாதை, ஆன்மீகத்திலே சிறந்த நாட்டங்கள், பதவியிலே ஒரு நல்ல மதிப்பு, தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து செய்யக்கூடிய நாட்கள். எதிலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல உங்களுக்கு அருகாமையில் உள்ள விநாயக பெருமானை தரிசித்து செல்வது மிகவும் சிறப்பு. ராசிக்கு 12ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கிறதால் உங்களுடைய இரவு நேரத்திலே தூக்கங்கள் பாதிக்கப்படுகின்றது. இரவு நேரத்தில் நல்லபடியாக தூக்குங்க. இரவு தூக்கத்தை கட்டாயம் தூங்குங்கள். அதே போல் உங்களுக்கு சிறந்த முறையிலே பல்வேறு விஷயங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வண்டியிலே அதாவது டிரைவிங் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வண்டி ஓட்டி செல்வர் ஓட்டுநர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் சாலையிலே கவனமாக செல்லுங்கள். பகல் நேரங்களிலே செல்லும்போது சரியான முறையிலே வண்டியை செலுத்தி வாருங்கள். இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் சற்று நேரங்களில் கண் மறையலாம். அதாவது என்னென்னா டக்குன்னு ஒரு இருட்டான சூழல் ஏற்படக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் எந்த ஒரு விரதங்களும் மேற்கொள்ளாமல் உங்களது பாதுகாப்பாக செலுத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே வண்டி ஓட்டுநர்கள் சற்று கவனமாக செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் கருநீல ஆடை அணியும் போது பல்வேறு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கின்றன.
துளாராசினியர்களே, துளாராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. இந்த நாளிலே ஆரம்பத்திலே மனக்குழப்பங்கள் இருந்தாலும், என்ன காரியம் செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம் என்பதற்காக சிந்தித்தே உங்களுக்கு சில மணி நேரங்கள் வீணாகிவிடும். அதேபோல புதிய ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள், காலேஜ் படிக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய நபர்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய உங்களது தகுதியை மேம்பாட்டிற்காக விளையாட்டு, செஸ் அந்த மாதிரியான விஷயங்களிலே மூளையை ஈடுபடுத்தி அதிகமான விஷயங்களிலே நீங்கள் ஈடுபாடு செய்வது மிக மிக சிறப்பாக அமைகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதமும், குருவின் அனுகிரகமும் ஏற்பட உள்ளது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான இனிமைய நாளாக அமைய எமது வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணிவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அமைகிறது. அதே போல் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிலவற்றை சற்று வெகு விரைவாக நடைபெற உள்ள நாளாக என்று அமைகிறது. வீடு வாங்குதல், அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல ஒரு புதுப்பித்தல், புதுமை படைத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்று உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையப்படக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் ஏதேனும் சிறு சேமிப்பு வைத்தல், வங்கியிலே புதிய கணக்கு ஆரம்பித்தல், அதே போல் காசு ஓலைகளை பெறக்கூடிய நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணமாகப்பட்டது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதிக லாபங்களும் நல்ல சூழல்களும் உங்களுக்கு ஒரு சிறந்த முறையிலே அமைய பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இந்த நாளிலே உரிய விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய நாள். புதிய குரு அல்லது புதிய நபர்களால் புதிய தொழில்நுட்பங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உபகரணங்களையும் பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணியும் போது உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடைபெற உள்ளது. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விதமான சூழல்களிலே, புதிய நட்பு வட்டாரங்களிலே புதிய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நம்பிக்கையும் பாராட்டையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று காலதாமதமாக நடந்தாலும் உங்களது தொழிலிலே மேம்பாட்டான விஷயங்கள் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே உங்களுக்கு சில உடல் சோர்வுகள் இருந்தாலும் மன அமைதி மற்றும் சில விஷயங்கள் உங்களுக்கு சற்று குறைவாகவே தரவல்லக்கூடிய நாள். இந்த நாளிலே உங்களுக்கு பிரியமான ஆட்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. ஏனென்றால் உங்கள் மனதை புண்படும் வார்த்தைகளால் அவள் பேசக்கூடிய சூழல் ஏற்படுகின்றனர். இந்த நாள் உங்களுக்கு தொழிலுக்கான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள். உங்களது பர்சனல் லைஃப்பிலே பல்வேறு மனிதர்களால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்து உங்கள் முன்னேற்ற பாதைக்கு வழிவகக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடை அணிவித்து வரும்போது பல்வேறு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற உள்ளது. மகர ராசினியர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. இந்த நாளிலே எதிர்பார்த்த சூழல்களும் அதே போல கடன் வசதிகளும் உங்களை வெகு லகுவாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கப் பெறக்கூடிய விஷயமாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் கொடுத்த காரியங்களில் வெற்றியும் எடுத்த முயற்சியில் சிறப்பான முறையிலே செயல்பாடுக்கான விருதுகளும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு மனத்தை குழப்பித்துக் கொள்ளாமல் இந்த நாளிலே உங்களை சிந்தித்து செயல்பாடு செய்வதற்குரிய ஒரு அதி அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே இரவு நேரங்களிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் உங்களை மனதை தேர்த்தி கொண்டு வேலையிலே கவனத்தை செலுத்தினால் முன்னேற்ற பாதைக்கான ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் அதாவது ப்ரௌன் கலர் என்று சொல்லக்கூடிய கலரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சிறப்பான சூழலிலே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடைய உள்ளது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இனிமையான சூழலும் அதே போல மன ஒற்றுமை அமைதியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய புதிய தொழில்நுட்பங்கள் அதே போல படிப்பதற்கு ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே ராசிநாதனாகிய சனி பகவான் லக்னத்திலே சஞ்சரிப்பதால் உடலிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்கின் அலர்ஜி, முடி கூட்டத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு இன்பமான சூழலிலே பல்வேறு சிறப்பான முறையிலே உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாளிலே உங்களது தீராத வியாதிகள் கடன்கள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் சேரக்கூடிய நாள்.
இந்த நாளிலே நீங்கள் கருமை நிற ஆடையை பயன்படுத்தினால் சனியின் ஆசீர்வாதத்தினால் சிறப்பான முறையிலே உங்களுக்கு பல்வேறு நல் ஆசைகள் வந்து சேரும். மீனராசினியர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் முயன்ற விஷயங்களிலே சாதிப்பை கொடுக்கிறீர்கள். அதே போல தொழிலிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வெளியே உள்ள நட்பு வட்டாரத்திலே நல்ல பணப்புழக்கங்கள், அதே போல எதிர்பார்த்த சூழலிலே பண வரவு தனவரவுகள் உங்களுக்கு வரப்படுவது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு இனிமையான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே சற்று உடல் சோர்வு இருந்தாலும் அதை மனத்தளர்வுடன் நீக்கி மன அமைதியும் மன ஒற்றுமையினால் நீங்கள் வெல்லக்கூடிய நாளாக ஒன்ற நாள் அமைகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு சிறந்த முயற்சிகளும் முயற்சியே ஒரு நல்ல இன்பத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் கரும்பச்சை நிறத்தை அணியும் போது உங்களுக்கு இன்பமான சொல் வந்து சேரும். எனவே நேயர்களே, உங்களுக்கு இந்த 12 ராசிகளும் சிறப்பாக அமைந்து எல்லா விதமான தோஷங்களையும் இன்புற்று வாழ என்பது பார்த்துக்கின்றேன். நன்றி, வணக்கம்.